சரி, இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்போ வரும்? நிறைய இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலாக இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது. ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் இல்ல நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல. அதனால் இந்த முறை நாங்க சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக, நேர்மையாக, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து.